இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஷாப்பிங். இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம் எல்லாமே வீட்டிலேருந்தே நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். மந்த்லி டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒரு வேலையை தேடணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது எப்படி தேடலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோங்க. எப்பயுமே நம்ம நிறைய விஷயங்களை சொல்லுவோம் இல்லைங்களா, அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றதுலாம் நிறைய கம்பெனிஸ் நிறைய செலவு பண்ணுவாங்க. ஆனால் எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப எஃபெக்டிவ்னு யார்கிட்ட கேட்டிங்கனாலும் வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு பொருளை யூஸ் பண்ணிவிட்டு அந்த பொருள் நல்லா இருக்குன்னு ஒருத்தர்கிட்ட போய் பரிந்துரைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு காஸ்ட்டும் ரொம்ப கம்மி. இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், அது ரொம்ப எஃபெக்டிவும் கூட. ஏன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையினால அந்த பொருளை வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே தாங்க நம்ம வேலையிலையும் அப்ளை ஆகும். எத்தனை விதமான ஜாப் சர்ச்சிங்க்கு வழிகள் இருந்தாலும் பெஸ்ட் எப்பயுமே எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் ஆகத்தான் இருக்கும். ஆனால் இந்த நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய கலை அப்படிங்கிறதுனால நம்ம ஃபியூச்சரில் ஒரு வீடியோவில் எப்படி நெட்வொர்க் பண்ணணும் அப்படிங்கிறதையே டீட்டெயில்டாக பார்ப்போம். ஆனால் மற்ற எல்லா விஷயங்களும் இருந்தாலும் கூட என்னை பொறுத்த வரையில் ஒரு ரொம்ப முக்கியமான பெஸ்ட்டான ஜாப் சர்ச்சிங் வழி எதுன்னு கேட்டிங்கன்னா நெட்வொர்க்கிங் தான். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாப் சர்ச் பிளாட்ஃபார்ம்ஸ். இந்த ஜாப் சர்ச் பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம சொல்லும்பொழுது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம போய் பார்க்கும்பொழுது நமக்கு எந்த வேலை வேணுன்றதை தேடுறது ஒரு விஷயமாக இருந்தாலும் வேலைக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றத கூட இந்த இடங்கள்லேருந்து நம்ம நிறைய உணர்ந்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு எந்த வேலையை சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு கூட இந்த நிறைய இடங்களில் நமக்கு ஐடியா கிடைக்கலாம். ஏன்னா நமக்கு சில வேலைகளை செய்ய தெரியும், ஆனால் அந்த வேலைக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு கம்பெனி இருக்கா, நமக்கு சில வேலைகளை செய்ய பிடிக்கும், அந்த வேலைகளுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு ஏதாவது கம்பெனி இருக்கா அப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு மைண்டில் இருக்காது இல்லைங்களா. அந்த மாதிரியான விஷயங்களை தேடுவதற்கு இந்த மாதிரியான ஜாப் சர்ச்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ் ரொம்ப ஒரு அருமையான டூலா இருக்குங்க. மேபி இந்த மாதிரியான ஜாப் சர்ச்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ்ல உங்களோட ஸ்கில்லுக்கு எந்த விதமான வேலை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு கூட உங்களோட நெட்வொர்க்கிங் யூஸ் பண்ணி நீங்க அந்த வேலைக்கு போக முயற்சி செய்யலாம். மூன்றாவது ஜாப் ஃபேர். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் நம்மளுடைய உலகத்துல இன்றைக்கு கரண்டா ரிசெஷன் இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் கூட டெக்னாலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தினாலையும் இன்க்ரீஸ் ஆன ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறதுனாலையும் நம்ம உலகம் ஒரு எக்ஸ்பேன்ஷனான ஒரு மோட்ல தான் இருக்கு, அதாவது வளர்ந்து கொண்டே தான் இருக்கு. அதனால நிறைய இடங்களை இந்த மாதிரியான ஜாப் ஃபேர்ஸை கண்டினியூஸா வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. காரணம் என்னன்னா நிறைய கம்பெனிஸ்க்கு வேலை செய்ய ஆட்களின் மீது நிறைய தேவைப்படுவாங்க. ஆனால் அங்க போற எல்லாரையும் எடுத்துருவாங்களான்னு கேட்டீங்கன்னா அது ட்ரிக்கி கொஸ்டின். ஏன்னு பாத்தீங்கன்னா என்னதான் அவங்களுக்கு ஆள் தேவைப்பட்டாலும் சரியான ஆட்கள் இல்லை அப்படின்னா அவங்க எடுக்க போறது இல்லை இல்லைங்களா. ஸோ அதனால வேலைகள் இருந்து கொண்டே தானே இருக்க போகுது, ஆனால் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டியது நம்மளோட வேலை தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நான்காவது, இப்போ உங்களுக்கு ஒரு கம்பெனி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கூகுளில் தான் வேலை செய்யணும்னு ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். கூகுளோடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கூட, அதாவது அவங்களோட கார்பரேட் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா கூட சில இடங்களில் ஜாப் வேகன்சிஸ் இருக்கலாம், அதுக்கு அப்படியும் அப்ளை பண்ணலாம். இல்லை நிறைய கம்பெனியோடைய வெப்சைட்டில் அவங்களுடைய HR மேனேஜருடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க, இல்லை இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எங்கள் கூட வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய திறமைகள் என்ன, இல்லை நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்றதுக்கு இமெயில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரியான வழிகளில் வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனால் உங்களுக்கு இந்த கம்பெனியில் தான் வேலை செய்யணும்னு ஆசையாக இருக்குது, ஒரு சான்ஸ் எடுத்து தான் பார்ப்போமேன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் ஒரு கம்பெனியை பார்க்குறீங்க, இந்த கம்பெனிக்கு நான் ரொம்ப ஐடியலாக சூட் ஆகுன்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா நேரடியாக அந்த கம்பெனியை அணுகுவதும் ஒரு முறைதான். ஐந்தாவது பார்த்தீங்கன்னா ஜாப் ஏஜென்சிங்க. இதில் எந்த ஜாப் ஏஜென்சி கரெக்டாக இருக்குது, நம்ம கரெக்டாக கொடுப்பாங்க பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஒரு ரொம்ப ட்ரிக்கியான ஒரு விஷயமாக இருக்கும். அது என்ன கேட்டிங்கன்னா, அந்த ஜாப் ஏஜென்சி மூலமாக யாருக்காவது வேலை கிடச்சிருக்கு அப்படின்னா அவங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்குன்றது மூலமாக நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஜாப் ஏஜென்சி வழியாக வேலை தேடுறது ஓகேயா இருக்கும். வெளிநாடுகள் எல்லாம் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்களில் இந்த ஜாப் ஏஜென்சிஸ் மூலமாக தான் நிறைய பேருக்கு வேலை கிடைக்குது. ஏன்னா அவங்க கம்பெனியோட தலைவலியும் குறைக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் வெளிநாடுகளில் இருக்க ஜாப் ஏஜென்சிலாம் நம்ம காசு கொடுக்க தேவை இருக்காது. ஆக்சுவலாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க அப்படின்னா அது கம்பெனி தான் அவங்களுக்கு காசு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம ஊர்லேயும் கூட அந்த டீல் இருக்க நிறைய ஜாப் ஏஜென்சிஸ் இருக்கலாம், அதையும் நீங்கள் தேடி பார்க்கலாம். ஸோ இது 5 விஷயங்கள் தாங்க பேசிக்காக வேலை தேடுவதற்கான ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கும். ஒன்று நெட்வொர்க்கிங், 2வது ஜாப் சர்ச் பிளாட்ஃபார்ம், 3வது ஜாப் ஃபேர், 4வது கம்பெனியை டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணுறது, 5வது ஜாப் ஏஜென்சி. உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்னும் ஒரு ஆழமான புரிதல் தேவைப்படுது, இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுதுன்னா கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மேபி ஃபியூச்சரில் நம்ம அதுக்கு ஒரு வீடியோ போடலாம்.